சாயிரம். வாழ்க்கையில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விடியலும் நமக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாமல் இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, சிந்தித்தது எல்லாமே போதும், செயல்பட துவங்கிவிடு என் பிரியமே. சிந்தித்தது போதும், செயல்பட துவங்கிவிடு. இனி நீ தொட்டதெல்லாம் உனக்கு வசமாகவே மாறும். என் அன்பு பிரியமே, வேறு யாரோ வடிவமைத்த வாழ்வை நீ வாழ நினைக்காதே என் பிரியமே. நீ வடிவமைத்து, நீயே வடிவமைத்து உன்னுடைய வாழ்வை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வு இது. அதை சந்தோஷமாக மாற்றுவது உன் கையில்தான் இருக்கிறது. உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு என் பிரியமே. முதலில் நீ நம்பு. அப்பொழுதுதான் நீ செய்ய முடியாது என்று நினைத்த காரியத்தையும் மிக சுலபமாக உன்னால் செய்து காட்ட முடியும். எதையுமே செய்யக்கூடிய உடல் வலிமை உன்னிடத்திலிருந்து விட்டால் மட்டும் போதாது என் பிரியமே. அது மட்டும் போதவே போதாது. எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாகவே தேவை. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றுவது போல உனக்கு தோற்றத்தை தரலாம் என் பிரியமே. உண்மையில் அது ஏமாற்றமே கிடையாது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கான பல பரீட்சை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். செய்து காட்டுவதுதான் உனக்கான வெற்றிக்கு வழிவகுக்கும் செயல். சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு என் பிரியமே. உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை நீ உருவாக்க கற்றுக்கொள். அதுவும் ஒரு வகை வெற்றிதான் என் பிரியமே. எல்லாம் நன்மைக்கே என்று முழுவதுமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் தான் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதே என் பிரியமே. ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதே. அப்படி நீ செய்தால் அதுவே உன் வாழ்வில் கடைசி இடத்திற்கு உன்னை தள்ளிவிடும். உன்னுடைய இலக்குகளுக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய இலக்குகளுக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள். அப்பொழுது வெற்றிகள் உன்னை உயர்த்தி வைக்கும். ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் வெற்றிகள் உன்னை உயர்த்தி வைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான். ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லையே. வெற்றி பெறுவதே இல்லை. நாம் என் பிரியமே, முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் வெற்றியை மிக சுலபமாக தன்வசம் ஆக்கிக் கொள்கிறார்கள். முயற்சியையும் திறமையையும் பொறுத்தே எல்லோரும் வாழ்வில் முன்னேறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய இலக்குகளை விட உன்னுடைய உழைப்பு மிக பெரியதாக இருக்கட்டும் என் பிரியமே. உன்னுடைய இலக்குகளை விட உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் நீ என்ன செய்யக்கூடாது என்று முடிவு எடுப்பது, அந்த முடிவை எடுப்பது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுப்பதை விட மிக மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள். உனக்கான வாய்ப்பு வரும், உனக்கான சந்தர்ப்பம் வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் அந்த வாய்ப்பை நீயே உருவாக்க கொள்ள கற்றுக்கொள். உனக்கான வாய்ப்பை நீதான் உருவாக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழ கற்றுக்கொள்.
உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உனக்குள் உண்டு என்பதை உணரக் கற்றுக்கொள். உன்னுடைய திட்டங்களை யாரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னுடைய திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை செயலாக்கி காட்டிவிடு. எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ரகசியமாக வைத்திருந்து செயலாக்கும் திட்டங்கள்தான் செயலாட்டும் திட்டங்கள்தான் வெற்றி பெறும், முழுமையாக வெற்றி பெறும். ஆம் என் பிரியமே, பாய்ச்சலுக்கு முன் பதுங்கியே இரு. இனிமேல் மாற்றி யோசிக்க கற்றுக்கொள். மாற்றி யோசிக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய பொன்னான நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் வெற்றியை அடைய முடியும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். நீ வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கவே மாட்டாய். எதை சந்தித்தாலும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை எண்ணம் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும், எல்லாமே ஆகக்கூடிய காரியம்தான். எதையுமே செய்யாமல் எப்பொழுதுமே பயந்து கொண்டே இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வது என்பது மிக மிக சிறப்பான விஷயம். முயற்சியை எப்பொழுதும் கைவிடாதே என் பிரியமே. முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்றதே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அப்படி இருப்பவர்கள் ஒன்று வெற்றி பெறுவார்கள், அப்படி இல்லை என்றால் அதிலிருந்து பல விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். அவ்வளவுதான் வாழ்வு. உறுதியான முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால் மட்டும்தான், இது இரண்டும் இருந்தால் மட்டும்தான் அதன் பெயர் வெற்றியாகவே இருக்கும். அதை தவிர மற்ற அனைத்துமே வீணான செயல்கள்தான் என் பிரியமே, வீணான செயல்கள்தான். வாழ்வில் நீ சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே, நீதான் சிறந்தவர் என்று உன்னை உறுதியாக நம்பு. உன்னை மட்டுமே உறுதியாக நம்பு. எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே என் பிரியமே. கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சோகங்களும் சூழ்நிலைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும், மாறிக்கொண்டுதான் இருக்கும். நீதான் எதற்கும் சோர்ந்து விடாமல், எதற்குமே சோர்ந்து போகாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனது வாழ்க்கைக்கு ஒரு எல்லையை அமைத்து கொண்டு வாழ்வதில் தவறே இல்லை என் பிரியமே. ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிக பெரிய தவறு. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நீ நினைக்கும் பொழுது, அந்த எண்ணம் உன் மனதில் வரும் பொழுது ஒன்றை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. மீண்டும் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, மீண்டும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. உன் மீது உனக்கு நம்பிக்கை இழக்காதவரை உனக்கான வாய்ப்பு உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே சோர்ந்து போகாதே. அனைத்தும் உனக்கு சாத்தியமாக அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன், நிச்சயமாக காண்பிப்பேன். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள்.
நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே.
உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய் என் குழந்தையே. முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை
உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராக, மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மழையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன். உன் வீட்டிற்கு வருவேன். வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். நீ நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது. உனக்கு என்று வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வரும். வேறு யாருக்கும் வரவே வராது. உனக்கு என்று எழுதப்படாதது நீ என்ன கதறினாலும் வேண்டினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உன் கைகளுக்கு வந்து சேராது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் உண்மை. இதுதான் நிஜம். நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகவே மாறப்போகிறது. உடைந்த உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நீ நினைப்பது இனி ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடாது என் பிள்ளையே. ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை அந்த நிறைவேறாத விஷயத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள்.
சந்தோஷப்படு, நிம்மதியாக இரு. சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்மணியே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது, தீண்டவும் முடியாது. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நீ பொறுமையாக காத்திரு. அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு, எல்லாம் நீங்கள்தான் சாயிநாதரே என்று ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. சாயி இருக்கிறேன் பிள்ளையே. உன் அப்பா இருக்க உனக்கு ஏன் இந்த பயம்? நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த காற்றை தேடினால் குழப்பம்தான் மிஞ்சும். ஆம் என் குழந்தா, எது உன்னை நோக்கி வருகிறதோ, எது உன்னிடம் இருப்பதற்காக வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். அப்படி நீ அனுபவிக்க கற்றுக்கொண்டாலே போதும், உன்னுடைய வாழ்வு இனிமையாகவே இருக்கும், நல்ல விதமாகவே இருக்கும். எனவே உன்னிடம் எது வருகிறதோ, உன்னை நோக்கி எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாழ்வே சிறக்கும். நீ செய்யும் செயலில் முழு கவனத்தை செலுத்தினால் மற்றவர்களை குறை சொல்ல உனக்கு நேரமும் இருக்காது, மனமும் விரும்பாது. எனவே உன்னுடைய செயலில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. தேவையில்லாததை நினைத்து தேவையில்லாத மனக்குழப்பத்தை நீயே அடைந்து விடாதே. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய மனதில் அந்த வார்த்தையை உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல், நீ எண்ணுவது போல் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே நிகழும். எது நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது போலத்தான் உன்னுடைய வாழ்வு மாறும். வாழ்வதற்கு வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. நீ முன்னேற முன்னேற உனக்கான அனைத்தும் உன் கண்களுக்கு தானாகவே தென்படும், மிக பிரம்மாண்டமாக. தனிமையும் அமைதியும் அமிர்தம் போன்றது என் பிரியமே. அதுவே அது அதிகமாகிவிட்டால் அதுவே பிரச்சனையாக முடிந்துவிடும். என் அன்பு பிரியமே, உன்னிடம் எது இருக்கிறதோ, உன்னிடம் உள்ளது எதுவோ அதை இறைவனே கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். அது இறைவனே உனக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னிடம் இல்லாதது எதுவோ அது இனி வரும் காலங்களில் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கையே அனைத்தையும் உனக்கு நடத்தி வைக்கும், மிக சாதாரணமாக. நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கவே கூடாது. அதே போல நீ மறைந்த பின்பும் உன்னை யாரும் மறக்கவும் கூடாது. அப்படி நீ வாழ்வை வாழ்ந்து காட்டு, மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டு. விடியும் என விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னையும் நம்பலாமே. நிச்சயமாக உன்னால் முடியும். முடிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய். உன்னை முடிக்க வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய வாழ்வும் மாறும். அது நாளையாக கூட இருக்கலாமே என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. உனக்கான மாற்றம் வரும், நிச்சயமாக வரும். அந்த மாற்றத்தை உனக்காகவே, என் பிரியமான கண்மணிக்காகவே நான் ஏற்படுத்தியே தீருவேன். கடந்து போனது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே மறந்துவிடு. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது உன்னிடம் இருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தை நினைத்து சந்தோஷமாக இருக்க பழகு. நீ எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்துமே உனக்கு சாதகமாகவே நிகழும், உனக்கு சாதகமாகவே முடியும். ஆம் என் குழந்தையே, எதையுமே சிந்தித்து சிந்தித்து நீ செய்தால் அதில் உனக்கு கிடைப்பது வெற்றியாக மட்டும்தான் இருக்கும். அதே போல அனைத்தையும் செய்துவிட்டு பிறகு நீ சிந்திக்க ஆரம்பித்தால் உனக்கு கிடைப்பது
அனுபவமாக இருக்கும். எது வந்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் நெருங்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வெற்றியாக வந்தாலும் ஏற்றுக்கொள், அனுபவமாக கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள். வெற்றி உன்னை வந்து தழுவும் வரை அனுபவத்தை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். முடியும் இந்த இரவு உன்னுடைய கவலைகளுக்கு முடிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மலரும் நாளைய பொழுது உன்னுடைய மகிழ்ச்சிக்கான ஆரம்பமாக இருக்கும் என்பதை தீர்க்கமான நம்பு. என் அன்பு பிரியமே, உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுபவர்களை அப்படியே விட்டுவிட கற்றுக்கொள். அப்படியே அவர்களை விட்டுவிடு. உன்னோடு நேரடியாக மோதி வெல்ல முடியாத கோழைகள்தான் உன்னை பற்றி அவதூறு பரப்புவார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இருந்தால் உன்னுடைய நம்பிக்கையே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும்.